வணக்கம், நான் இன்ஜினியர் வினித்து பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, படி மார்க் பண்ணி எப்படி சென்டிங் அடிக்கிறது, டாக்லெக் படியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். முதல்ல இப்போ சென்டிங் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன். நேற்று 2 டேஸ்க்கு முன்னாடியே இந்த மார்க் பண்ணிட்டோம் இருப்போம். பாருங்கள், தெரியுங்க, சாப்பீஸில் உங்களுக்கு தெரியும். லைட்டாக படி 1, 2 தெரியும் பாருங்களேன். படி மார்க் பண்ணிட்டோம். அது மார்க் பண்ணிவிட்டு படி லெவல் மார்க் பண்ணிட்டோம். இது ஸ்லாப்பு டாப்பு, இது காங்கிரத்துக்கு 5 இன்ச்சு, காங்கிரட் டாப்பு, காங்கிரட் பாட்டத்துக்கு கம்பியை பலகை அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த சைட்டில் எப்படின்னா, வித்து இந்த பேஸ் இருக்குல்ல, இது பெருசாக இருக்குது, லென்த்து கம்மி இருக்குது. அதனால் லென்த்து கம்மியாக இருக்கனால நம்ம 10 மினிமம் அதுக்கேற்ற மாதிரி படி பண்ணியிருக்கோம். ரூஃப் ஹைட்டு நமக்கு 10 அடி தான் 120 இன்ச்சு. காங்கிரட் திக்னஸ் 6. ரூப் டாப்பில் தானே நம்ம போய் லேண்ட் ஆகும். அப்போ 120 டோட்டலில் 126 இன்ச்சு. 126 இன்ச்சு இதில் நம்ம இதில் 11 படியும், அந்த மிட் லேண்டிங்கோடு சேர்த்து 11 படியும், இங்கிட்ட 8 படி 19 படி பண்ணியிருக்கோம். ரைசர் 6.63 இன்ச்சஸ். அது நீங்கள் 126 இன்ச்சை 19 வகுத்தீங்கன்னா கிடைக்கிற வேல்யூ. வெர்டிக்கல் போர்ஷனை ரைசரு கால் வைக்கிற த்ரெட்டுன்னு சொல்லுவோம். மினிமம் நமக்கு த்ரெட்டர் 10 இன்ச்சு வைக்கணும் மினிமம். மேக்ஸிமம் நம்ம இதுக்கு ஒரு அடி பிளான் பண்ணோம். ஆனால் நம்ம சைட்டு கம்மியாக இருக்கனால, லென்த்து கம்மியாக இருக்கனால, இது லென்த்து கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே டோர் ஃபஸ்ட் டோர் பிளான் பண்ணல, இப்போ டோர் பிளான் பண்ணியாச்சு இந்த இடத்துல. அதனால் நம்ம கம்மி பண்ணிட்டோம். ஆக்சுவலாக இந்த லென்த்து ஓவரால் 150 இன்ச்சு இருக்குது. 150 இன்ச்சுனா 12 அடி 6 இன்ச்சு இருக்குது. 12 அடி 6 இன்ச்சுனா நம்ம இந்த லென்த்து கூட இருக்கனால நம்ம மிட் லேண்டிங் நம்ம ஒரு 46 இன்ச்சு, அந்த 11ஆம் படியோடு சேர்த்து 46 இன்ச்சு பிளான் பண்ணிக்கிட்டோம். 11 படி சேர்த்து 46 இன்ச்சு. மொத்தம் பேலன்ஸ் 11 படியோடு சேர்த்து 46 இன்ச்சு. பேலன்ஸ் ஒரு 10 படி. பேலன்ஸ் அந்த லாஸ்ட்டில் ஒரு 4 இன்ச்சு பேலன்ஸ் வச்சுக்கோம். 150 இன்ச்சு கரெக்டாக வந்திருக்கும். அதனால் 11 படி பிளான் பண்ணிட்டோம். ஏன் 11 படி பிளான் பண்ணோம்னா, நம்ம அதுக்கு கீழேயும் கம்மியாக அடித்தோம்னா, படி கம்மி பண்ணோம்னா ஏரியா டவுன் ஆனால் இந்த போர்ஷனை நம்ம கீழே எதுவும் யூஸ் பண்ண முடியாது. மோட்ரு ஹீட்டு வச்சுக்கலாம். இது ஒரு ஆஃபீஸ் பில்டிங்கால மோட்ரு வச்சுக்கலாம். அதனால் இது ஒரு 5 அடி கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த லெவலுக்கு நாங்கள் படி அடிச்சிருக்கோம். அப்புறம் நீங்கள் கரெக்டாக இங்கே ஒரு பீம் துருவா பீம் வரும். அப்போ இப்படி மேலே ஏறிட்டு இப்படி வரும்போது இங்கே ஒரு துருவா ஒரு பீம் வரும். அந்த பீமில் கரெக்டாக அந்த இந்த ஸ்லாப் உட்காரக்காண்டி நமக்கு 8 படி பார்த்து வச்சுருக்கோம். இங்கே ஒரு 80 இன்ச்சு, பேலன்ஸ் 46 இன்ச்சு சொன்னால இந்த படியோட கணக்கு. அப்போ இங்கே ஒரு வச்சோம்னா 80 இன்ச்சு வச்சோம்னா கரெக்டாக அந்த பீம் உட்கார மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். மினிமம் நம்ம பில்டிங்கில் ரைசர் 6 இன்ச்சும் த்ரெட்டு 10 இன்ச்சு வைக்கணும் மினிமம். நம்ம இதை 6 இன்ச்சு இல்லை 7 இன்ச்சு வைப்பாங்க. நம்ம 6.6 வச்சுருக்கோம். நம்ம பில்டிங் ஏற்ற மாதிரி ஓரளவு நம்ம ஸ்லோப் மாற்றிக்கணும். ஓகே, இப்போ மிட் லேண்டிங் 36 இன்ச்சு இங்கே அடிச்சிருக்காங்க. அந்த படி 10, இது 10ஆம் படி. 11ஆம் படி இவங்க பலகை வச்சுருவாங்க. இப்போ 11ஆம் பலகை வச்சுட்டு சேர்த்தா மிட் லேண்டிங். அது அங்கே போகும்போது அந்த ஒழுங்கு இப்போ கம்பி விட்டுருப்பாங்க. அந்த ஒழுங்கு பலகை வச்சுட்டு அந்த நேருக்கு கொண்டு போய் இங்கே ஸ்லாப் அடித்து ஃபினிஷ் பண்ணிடுவோம். இப்போ கம்பி கட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம 5 ஸ்லாப் 5 இன்ச்சு மினிமம் 4 இன்ச்சு போனால் நம்ம 5 இன்ச்சு இந்த பெஸ்ட்டு ஸ்லாப்னு சொல்லுவோம். அந்த ஸ்லோப் இருக்குங்களா படி பார்த்துருங்க. அது நம்ம 5 இன்ச்சு போட போகிறோம். அது மார்க் பண்ணி அடித்தா தான் கரெக்டாக இருக்கும். மார்க் பண்ணி அடிக்காமல் வந்தால் ராங் ஆகிரும். அந்த கரெக்டாக மார்க் பண்ணி பாட்டம் ஸ்லோப் கீழ்பாட்டத்துக்கு ஒருத்தவங்க மார்க் பண்ண மேல் பாட்டத்தை அடிச்சிருவாங்க. நம்ம கீழ்பாட்டத்துக்கு கரெக்டாக 5 இன்ச்சு காங்கிட்டு போ பேலன்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணி அடிச்சிருக்கோம். இப்போ அப்படி அடித்து வேலை பார்க்கும்போது நம்ம கரெக்டான இதாக இருக்கும். அங்கே ஒரு பீம் போட்டிருக்கோம். மிட் லேண்டிங் ஒரு பீம் போட்டு வேலை பார்த்துருக்கோம். இப்போ கம்பி கட்டியிருக்க எப்படின்னா, மிட் லேண்டிங் ஒரு பீம் போட்டிருக்கோம். 12 ராடு தான் டிஸ்ட்ரிபியூஷனும் மெயின் ராடும் 12 யூஸ் பண்ணியிருக்கோம். சிஸ்டர் ராடு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்லாப் இருக்குன்னா பார்த்தீங்கன்னா இது 3ஆக பிரிச்சுக்கும். 3ல் ஒரு பங்குன்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிற டாப் ராடு மேலே போகும்போது பாட்டம் ராடு ஆயிரும். மேலே வர டாப் ராடு பாட்டம் ராடு, பாட்டம் ராடு டாப் ராடு ஆயிரும். சிசர் இருக்குல்ல, அது மாதிரி கட்டியிருப்பாங்க. அது மாதிரி கீழே அது மாதிரி இருக்கும். நடுவில் பாட்டம் ராடு ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் போட்டிருப்பாங்க. இது மாதிரி தான் ராடு டாக் லெக் பற்றி படிக்க கட்டணும். சிசர் ராடுன்னு சொல்லுவோம்.
அவ்வளோதான். ஓரளவு டாக்லெக் ஸ்டேர்கேஸ் சென்டிங் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன். இது மாதிரி சிவில் டேட்டா வீடியோக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.